வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, கியர் பாக்ஸு கீழே வந்து இன்ஜின் ஆயில் ஊற்றுது, லீக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இந்த வண்டியை வந்து நம்ம வந்து கியர் பாக்ஸ் இறக்கிட்டு என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து கியர் பாக்ஸை டவுன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து கியர் பாக்ஸை டவுன் பண்ணால் தான் நமக்கு வந்து எங்கே லீக்குங்கிறது வந்து நமக்கு வந்து நல்லா கிளியராக தெரியும். நம்ம ஹோண்டா சிட்டியை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து கியர் பாக்ஸை இறக்கிட்டு இந்த கிளச்சு பிளேட் கவர் அசம்பிளி ரெண்டையுமே நம்ம வந்து கழட்டிட்டு ரன் பண்ணி கூட நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஹோண்டா சிட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி லீக்கு கம்ப்ளைண்ட் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த ஃப்ளைவீலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சீல் வரும், ஒரு மெயின் சீல் வரும். அந்த சீல் லீக் ஆனாலும், அது மேலே வர ஒரு டம்மி வந்து லீக் ஆனாலும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு வந்து இன்ஜின் ஆயில் வந்து எந்த அளவுக்கு லீக் ஆகுதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோலேயே தெரியும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லீக் ஆகுதுன்னு. கஸ்டமர் வந்து இது மாதிரி குறையிறதுனால தான் டாப்அப் பண்ணியே ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம வந்து சீட்டு ப்ராக்கெட்டு மொத்தமாக நம்ம எடுத்தாச்சு. இந்த ப்ராக்கெட்டுமே நமக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ஒரு கிராக் மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம வந்து இந்த ப்ராக்கெட்டையும் நம்ம வந்து சேர்த்து மாற்ற போகிறோம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா, புதுசோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3200 கிட்ட வரும். இந்த டம்மி நமக்கு வந்து சுத்தமாக இந்த ஓரிங் வந்து சுத்தமாக தேஞ்சிருச்சு. அதனால் கூட இந்த வண்டியில் வந்து லீக் ஆகிட்டுருக்கு. கஸ்டமர் வந்து பார்க்காம ஆயில் டாப்அப் பண்ணி ஓட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த ஓரிங்லாம் வந்து சுத்தமாக தேஞ்சிருச்சு. இதனால தான் வந்து உங்களுக்கு வந்து லீக் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கியர் பாக்ஸ் வழியாக தான் வழிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் அந்த டம்மி, இந்த இடத்துல தான் இந்த டம்மி வரும். நம்ம வந்து பெரும்பாலும் இந்த டம்மியை வந்து புதுசு போட்டு சுற்றி பேஸ்ட்டு போட்டு போடுறது தான் நமக்கு வந்து எப்போதுமே லீக் ஆகாமல் நல்லாயிருக்கும். சீலுமே நம்ம வந்து செட்டாக மாற்றுறது நல்லது தான். சில பேர் வந்து வெறும் சீல் மட்டும் மாற்றுவாங்க, அதுவும் நல்லது தான். ஆனால் கரெக்டாக சீலை வந்து கரெக்டாக அடிக்கலைனா லீக் ஆகும். 2வது தடவை கியர் பாக்ஸ் இறக்குற மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே இதை வந்து கரெக்டாக வந்து சீல் வந்து கரெக்டாக அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 2 ட்ரேஷார்ட் சீலுமே நம்ம வந்து 2 சைடுமே மாற்றியாச்சு. ஏன்னா அதுவுமே கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. அதனால் வந்து அதையும் நம்ம வந்து சேர்த்து மாற்றி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம கியர் பாக்ஸ்லாம் ஏற்றியாச்சு. கஸ்டமர் வந்து சஸ்பென்ஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம வந்து சஸ்பென்ஷனையும் நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்காக வந்து நம்ம வந்து சேஸ் இறக்கியாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஸ் இறக்கியாச்சு. நம்ம வந்து வேலை கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து சேஸை இறக்குனா கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா 4 போல்ட்டும் ஒரு காலம் மட்டும்தான். ஈஸியாக நம்ம சேஸ் இறக்கிடலாம். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்திங்கன்னா, என்னென்ன போயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பால் ஜாயிண்ட்டு, எண்டு எல்லாமே போயிடுச்சு. இந்த புஷ்ஷு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்குன்னு தெரியும். இந்த புஷ்ஷெல்லாம் சுத்தமாக கிழிஞ்சிருச்சு. இந்த லோயர் ஆர்ம் பார்த்திங்கன்னா இந்த பாலும் சுத்தமாக போயிருச்சு. இந்த பூட்லாம் பிஞ்சிருச்சு. அதனால் வந்து இதுக்கு வந்து ஃபுல் சஸ்பென்ஷன் வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த புஷ்ஷை வந்து மாற்றியாச்சு. பழைய புஷ்ஷை நம்ம கழட்டியாச்சு. சுத்தமாக பிஞ்சிருச்சு. ஓவர் டைட் பண்ணி அதை வந்து ரொம்ப வெளில வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து புதுசு வந்து கரெக்டான அளவில் வச்சாச்சு. எண்டு பால் ஜாயிண்ட்டு ஒரு சைடு வந்து நம்ம வந்து லோயர் ஆர்ம் வந்து மாற்ற போகிறோம். இந்த லோயர் ஆர்மே நம்ம வந்து மாற்றிடுவோம். இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை என்னால் காட்ட முடியல. பார்த்திங்கன்னா நம்ம வேலையை முடிச்சுட்டு வண்டியில் ஆயிலை ஊற்றிட்டு நம்ம வந்து ட்ரையலுக்கு எடுத்துடலாம் வண்டியை. கஸ்டமருக்கு வந்து 2 நாளைக்குள்ளே நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சொன்ன மாதிரியே 2 நாளைக்குள்ளே நம்ம வந்து வண்டியை வந்து டெலிவரி கொடுத்துடலாம். வண்டி வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்கிட்ட ஓட்டி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஓட்டி செக்அப் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட வேண்டியதான்.